எலுமிச்சை சாதம் தக்காளி வெங்காயம் போட்டு செய்யலாமா? சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஐயோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கிழக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனுங்க. கடலா கொட்டை 2 டீஸ்பூனுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இஞ்சி திருவி வச்சது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி போட்டால் நல்லா இருக்குங்க, வாசனையாக சாதம். நீங்கள் ஒரு முறை இது போல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தீ கம்மியில் வச்சுட்டு வதக்குங்க. இதை அந்த இஞ்சி பச்சை வாசனை போகிற வழியே வதக்குங்க. திரும்ப சொல்கிறேங்க, தீயை கம்மியாக வச்சு செய்யுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சை சாதத்துக்கு தக்காளி அணிவிங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், திரும்ப செய்வீங்க. இதை தக்காளி மேலே இருக்கிற தோல் கைண்டி வர வரையும் வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா தக்காளி தோலெல்லாம் நல்லா வெயிட்டு வந்துடுச்சுங்க. இப்போ எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாங்க. இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்ப எலுமிச்சை சாறு ஊற்றணும், நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா எலுமிச்சை சாறு ஊற்றுறதுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். நமக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் ஆற வச்சு எடுத்து வச்சுன்னு இருக்கிறோங்க. சாதம் கல்லாத்துக்கு முன்னே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நம்ம சாதத்தை கலக்கி விட்டுக்கலாம். நம்ம அந்த எலுமிச்சை தொக்கு இது மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கறிவேப்பிலையில் நம்ம தூவிக்கலாம். அதில் அது கூட கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை சாதம் உடையாத நம்ம கலரிக்கலாம். சூப்பரான சுவையான எலுமிச்சை சாதம் ரெடிங்க. எப்போ பார்த்தாலும் சோறுன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி எலுமிச்சை சாதமே செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி அந்த எலுமிச்சை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.